காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். ஒரு போராளி மகன் ஒரே ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டான். எங்க வெட்டினா? நாட்டில் இல்ல, அவன் வீட்டு வாசல்ல வெட்டிட்டான். இது சத்தியமா உண்மை, எங்க அண்ணன் மேலானே உண்மை, நீ நம்பு. வெட்டிட்டான். எனக்கு எப்படி தெரியும் கேளு. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது கூட்டிட்டு இருக்கும்போது அவன் ஒருத்தன் கொடுத்து வச்சா அண்ணா வணக்கம்னு ஒரு கண்டுகளை வச்சுக்கிட்டே வணக்கம் போட்டே இருப்பான். ஒரு வாரம் கழிச்சு என் தம்பி சேரா கேட்கிறேன், யாருன்னு கேளு. அண்ணா என்னன்னு கேளுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேளுங்க. என்னப்பா அப்படின்னு அப்படியே தலை ஒன்றும் இல்லைன்னா இதை வந்துன்னா ஒரு மரத்தை வெட்டிட்டேன்னா. மரத்தை வெட்டிட்டியா? என்ன பண்ண? வீட்டு வாசல் ஒரு தேக்கு நினைச்சுன்னா வெட்டிட்டேன்னா அது தலைவிட்டு போற யாரோ சொல்லிட்டாங்கண்ணா. அதுக்கு கூப்பிட்டு தண்டனை கொடுத்துட்டேன். என்ன தண்டனை? இந்த தேக்கு ஒரு மரம் வெட்டிட்டியா? ஆமாங்க, 1 லட்சம் மரக்கன்று நட்டுட்டு வான்ட்டு. அப்புறம் அடப்பா இப்ப எவ்வளவு பண்ணிருக்கேன்? 30-35 லட்சத்துக்கிட்ட நட்டு பண்ணா, இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் 30,000 நட்டு பண்ணா இன்னும் 1 லட்சத்துக்கிட்ட கொண்டு போகணும்னா அப்படின்னு ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்காப்ல, நட்டுக்கிட்டே இருக்காப்ல காடு காடா. அங்க தூரத்தில் நிற்கும்போது அண்ணே நம்ம ஆள் பாருங்க அங்க நட்டுக்கிட்டு இருக்காப்ல பாருங்க அப்படின்னு அவன் காட்டினான். அண்ணா இதெல்லாம் நான் நட்டது நான் வந்து அவனு இதே மாதிரி 30,000-40,000 கண்டுகளை நட்டுட்டான். அப்படி இன்னைக்கு படங்கள் காணொலிகள் வருது எங்களுக்கு. என் தலைவன் நேசித்து நட்ட தேக்கு சவுக்கு இந்த காடுகள் இருக்குல்ல, அந்த காடு அப்படியே இருக்கு. அவன் பேர சொல்லி இதே மாதிரி நாடு எங்க கிட்ட இல்ல, ஆனால் என் தலைவனின் காடு அப்படியே இருக்கு. அந்த காட்டை நேசித்தவன், இயற்கையை நேசித்தவன், இயற்கையின் மகன் என்பதை உணர்ந்ததால் தான் இயற்கை எனது நண்பன் என்று முதல்ல வச்சார். வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன், வரலாறு என் வழிகாட்டினான். அப்ப அவன் மகன் நாங்க மரத்தை நேசிக்காம என் மக்களை நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைப்பதால் தான் மரத்தை நட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறோம். மருங்கு வண்டு சிறந்து இரு கரையில இருக்க மரங்கள்ல வண்டு பாட்டு இசைத்துக்கிட்டு இருக்கு. ஆற்ப மணிப்பூ ஆடை, அந்த பூக்கள் மரங்கள் இருக்க பூக்கள்லாம் அந்த தண்ணி மேல அந்த ஆடை அது நீர் மேல கொட்டுறதுனால அது பூவால செய்த ஆடையை போர்த்தின மாதிரி இருக்குது. கருங்கையில் கண் விழித்து அந்த கெண்டை மீன்கள் எல்லாம் துள்ளி குதிக்கிறத பார்க்கும்போது அந்த நதி வந்து கண் விழிக்கிற மாதிரி இருக்குது, உன்னுடைய கண் மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். ஆற்ப மணிப்பூ ஆடை அது பொறுத்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி என்று பாடுறான். அப்ப அவர் பாடி வரும்போது அந்த கருங்கையில் உன்னுடைய கண்களா, இந்த துள்ளி விளையாடுகிற கெண்டை மீன்கள் உன்னுடைய கண்களான்னு அந்த காவிரியை பார்த்து கேட்கிறாரு இளங்கோடி. அப்ப இடுப்பை வளைத்து நெளித்து அப்படியே அசைந்து அப்படி நடைபோட்டு வருகிற காவிரியே வா என்று வரவேற்கிறார். இதுல எங்க அப்பா போய் சேர்றாப்ல, நம்மாழ்வார் எப்படி சேர்றாரு? எல்லா ஆறுகளும் காவிரி போல இடுப்பை வளைத்து நெளித்து நடைபோட்டு வரும். அதுக்கு நீ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? மருங்கு வண்டு சிறந்து இரு கரையிலும் இருக்கிற மரங்களில் இருக்கிற வண்டுகள் இசைத்தது, ரீங்காரம் இட்டது, பாடியதுங்கிறாங்க. அப்படி வரணும்னா என்ன செய்யணும்? நீ ஒண்ணு செய்யணும், கரை நெடுக மரம் நடுக. புரியுது நினைக்கிறவங்க. எல்லா நதிகளும் போகும்டா, அப்படி நடைபோட்டு போகும். அதுக்கு என்ன பண்ணும்? கரை நெடுக மரம் நடுக. ஒரு எளிய உதாரணம், என் உடன் பிறந்தார்களே, என் பெற்றோர்களே, வெயில் அடித்தால் நீங்க என்ன செய்றீங்க? கொடை பிடிக்கிறீங்க. இப்ப பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது, என்ன செய்யணும்? கொடை பிடிக்கணும். என்ன கொடை? பச்சை கொடை, மரக்கொடை. வேற வழியே கிடையாது. அதை வளர்ப்பதை தவிர ஒன்றும் கிடையாது. நீ என்ன செஞ்சிருவா சீமான்? 5 ஆண்டுகால ஆட்சி, 5 ஆண்டுகால ஆட்சி. இதுல போட்டு காரணம் பாத்தீங்களா? 2016 நான் கொடுத்த வரைவு 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், மக்கள் இயக்கம் போல மாற்றி மரம் வளர்க்கிறதை கொண்டு வருவேன். ஒவ்வொரு மகன் பூமியில் பிறந்தால் முதலில் அவனுக்கு பெயர் வைக்கிறதுக்கு முன்பு அவனுக்காக பூமியில ஒரு மரம் வைக்கணும். அவனுக்கு என்ன பேரோ அந்த பேரை அந்த மரத்துக்கு வைக்கணும். அப்படிதான் இங்க வச்சோம். யாருக்கு? இது நம்மாழ்வார் மரம், இது அப்துல் கலாம் மரம், இது விவேக் மரம், இது வங்காரி மாத்தாய் மரம் என்று வச்சிருக்கோம்ல, பார்ப்பீங்க.
ஏன்னா வளரும் போது இந்த மரத்துக்கு ஒரு பேர் இருக்குன்னா நாளைக்கு நான் வச்ச போது வரணும்னா இது என் தம்பி வெற்றி துரைச்சாமி. நம்ப முடியல நீ சிவகங்கை சீமைன்னு ஒரு படம் நம்ம ஐயா கவியரசு கண்ணதாசன் எடுத்தது. நீ போய் பாரு, நம்ம பாட்டங்க மருதுவாண்டியரை பற்றிய வரலாறு. அதுல மருத மரம் 2 மரத்தை வெட்ட வருவார்கள் மன்னர்கள் தேர் செய்யறது. வெட்ட வரும்போது அப்பாவும் மகனும் வயதான ஒரு பெரியவரும் மகளும் வெட்ட விடாம அழுவாங்க. இவ்வளவுக்கு மன்னர் மேல அவர் ரொம்ப பற்று உள்ளவர். மன்னருக்கு அவர் நன்மை தெரியும். உயிரே போனாலும் சரி நாங்க வெட்ட விட மாட்டோம், மரத்தோடு சேர்ந்து எங்களையும் வெட்டுங்கன்னு கட்டி பிடிச்சா அழுவாங்க. பெரியவரே இது நல்லா இல்லையே, எதுக்கு இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க? வெட்ட மாட்டோம், வெட்ட விட மாட்டோம் அப்படின்னு. ஆனா வந்திருக்கிறவர்கள் மாறு இடத்துல வந்திருக்கிறதுனால மன்னர்கள் இவங்க 2 பேருக்கும் தெரியல, அப்பாவுக்கு மகளுக்கும். ரொம்ப நேரம் தர்க்கம் பண்ண பிறகு ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு. இல்ல, இது எங்க மன்னர்கள், அது பெரிய மருது, இது சின்ன மருது, அதனால நாங்க வெட்ட மாட்டோம். 2 பேரும் நிக்கிறாங்க. என்னடா நம்ம நாட்டு மக்கள் இவ்வளவு பற்று வச்சிருக்காங்கடா நம்ம மேல. இந்த மரத்தில் பெரிய விட்டுருங்க, அப்படியே கலட்டி இது பண்ணி நீங்க வாங்க, நீங்க இங்க இருக்க வேண்டியதில்லை, எங்களோட அரண்மனைக்கு வாங்கன்னு கூட்டி போறது இருக்கு, காட்சியில் இருக்கு, நீங்க பார்க்கலாம். அப்போ பெயர் வைக்கணும். அவன் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஒரு மரம். எங்க அப்பா சொல்றாங்க பாருங்க, 7 கோடி பேர் இருக்கும், 6 கோடி பேர்னு வச்சுக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு மரம் இருந்தால் 10 வருஷத்துல எத்தனை கோடி மரம் நட்டுக்கலாம்ங்கிறத சொல்றாரு பத்தியலா. அப்படி அப்ப என்ன திட்டம்? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம். நீ எழுதி வை பிரபாகரன் மகன், நான் சொல்றேன். 10 ஆண்டுகளை இந்த பூமி பந்தை என் தாய் நிலத்தை பச்சை போர்வையா நான் போத்திடுவேன். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.